நேர்களே, நாம் இப்போ தொடர்ந்து பலஸ்தீனத்தில் தொடர் அமைதி தேவை, அதற்கான வழிவகைகள் இருக்கிறதா என்பதை பேசிக்கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமாக நாம் இங்கே பேச போவது பெஞ்சமின் நெத்தன்யாகு எப்படியாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார். இதுவரை கிட்டத்தட்ட 80 முறை சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வயலேஷன். இது எல்லாமே சர்வதேச செய்திகள். நம்முடைய துணைகளாக நாம் விரும்புவதை செய்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது. சர்வதேச பார்வையில் இதுகாரம் 80 முறை வயலேட் பண்ணியிருக்கிறாங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த சட்ட திட்டத்தை. அதே சமயம் மிக முக்கியமாக நாம் இங்கே பார்ப்பது என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய விட்காஃப் மற்றும் ஜெரி குஷ்னர், அதுவும் விட்காஃப் கலீல் அல் ஹயாவை சந்தித்திருக்கிறார். சந்தித்து அவர் சில விஷயங்களை மன விட்டு பேசியிருக்கிறாங்க. அதில் அமெரிக்காவுடைய விட்காஃப் என்ன சொல்கிறாருன்னா, புத்திர சோகம் அப்படின்னா எனக்கு தெரியும், கலீல் அல் ஹயாவுடைய மகன் இறந்ததுக்கு நான் இரங்கலை தெரிவித்துக் கொண்டேன். ஹம்மாம் இஸ்ரேல் அதை பேர் சொல்லாமல் சொல்கிறார். இஸ்ரேலுடைய அத்துமீறல், ஆக்கிரமிப்பு, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த இடத்துல குண்டை போட்டு அழிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளவு மோசமான ஒரு சர்வாதிகார யதாச்சகார சக்தி என்பதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவருடைய மகன் ஹம்மம் அவருடைய மரணத்தை குறித்தும், என்னுடைய மகன் ஆண்ட்ரூ ஒரு ஒரு ஓபியாட் என்று சொல்லக்கூடிய மருந்து அதிகமாக ஹெவி டோஸ்ல இறந்து போயிட்டான் 22 வயசில். அப்போ எனக்கு ஏற்பட்ட அதே கஷ்டம்தான் இன்னைக்கு கலீல் அல் ஹயாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அமெரிக்காவுடைய ஸ்டீவ் விட்காஃப் அவர் சொல்கிறார். அவங்கெல்லாம் மனிதர்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகு அவங்க கூட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த யூத கடும்போக்கு தீவிரவாதிகள் அவர்கள் மனிதர்களாக தெரியவில்லை. சரி, இப்போ நேற்றைக்கு முன்தினம் 2 உடல்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஜெரி குஷ்னரும் கூட இந்த ரீஜனல் அமைதிக்காக, பலஸ்தீனத்தின் அமைதிக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் யூதர்கள் பாடுபட வேண்டும், குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு கோஆப்ரேட் அவர்களோடு செய்ய வேண்டும் என்ற கருத்தை ஜெரி குஷ்னர் வைத்திருக்கிறார். ஸ்டீவ் விட்காஃபும் கலீல் அல் ஹயாவோடு எகிப்தில் மனமிட்டு பேசிய அந்த சம்பவங்களையும் கூட இப்பொழுது செய்தியிலே நமக்கு வந்திருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், மனிதர்கள் எப்பொழுதும் ஒன்று போல் இருக்க மாட்டார்கள். இதற்கிடையிலே ஹவுதிகளுக்கு நாங்கள் ஆதரவை கொடுக்க போகிறோம், ஹவுதியை எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு சக்சஸாக ஆக்கப் போகிறோம், மிகப்பெரிய அளவில் ஹவுதியின் மூலமாக நாங்கள் சாதிக்க போகிறோம் என்று ஈரான் சொல்லியிருப்பது அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தல். அமெரிக்காவுக்கும் இது அச்சுறுத்தல் செய்திதான். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே ஹவுதியினுடைய பிரதம மந்திரி உள்பட 11 பேர் இஸ்ரேலால் கொல்லப்பட்டார்கள். யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலிருந்து போட்டு கொடுத்த யாராவது ஒரு நபரின் மூலமாகத்தான், உளவு அமைப்பின் மூலம் கொல்லப்பட்டார்கள். மற்றபடி ஹவுதிகளை கண்டுபிடிப்பது, தாக்குவது என்பது இயலாத காரியம். அவற்றில் கமாரி, அதாவது அப்துல் கரீம் அல் கமாரியினுடைய மரணத்தை குறித்து ஈரானும் புகழாரம் சூட்டியிருக்கிறது. தொடர்ந்து 2023 ஹவுதி பலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து இருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஹவுதி என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எல்லா நிலையிலும் ஸ்டெட்ஃபாஸ்ட் வித் அவர் பிரதர்ஹுட் ஃப்ரீடம், அதாவது பலஸ்தீனத்தினுடைய விடுதலைக்காக எப்போதும் நாங்கள் செட்பேக் ஆக மாட்டோம், கெட் டவுன், கீழே இறங்க போவதில்லை, அலங் வித் தம், அந்த மக்களோடு நாங்கள் போராட போகிறோம். ரிட்டேட்டிங் த ஸ்டெட்ஃபாஸ்ட் த சப்போர்ட் ஃபார் த பலஸ்தீன் பீப்புள், ரீட்ரேட்டிங், எந்த நிலையிலும் நாங்கள் இருப்போம். இதுக்கிடையில் ஹவுதியினுடைய புதிய ஏர் ஸ்ட்ரிப் ஒன்று 100 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அது வால்கரிக் ஐலாண்ட் இன் திஸ் த ரெட் சீஸ் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் இயர் சேட்டலைட் இமேஜில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ஹவுதிகள் செங்கடலில் 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை அழித்திருக்கிறார்கள், 9 பேரை கொலை செய்திருக்கிறார்கள், பல கப்பல்கள் கடத்தப்பட்டிருக்கிறது. ட்ரேட் ஆபரேஷனில் மறைமுகமாக சென்று கொண்டிருந்த ரெட்சீன் வழியாக இஸ்ரேலுக்கு இனி ஒரு நிலையை அவர்கள் ஏற்படுத்துவார்களானால் தொடர்ந்து போக முடியாது என்பதை தற்போது அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஏர் ஸ்ட்ரிப் இஸ் பீயிங் பில்ட் ஆன் வால்கனிக் ஐலேண்ட் இன் த ரெட் சீ ஆஃப் த காஸ்ட் ஆஃப் யெமன் என்ற ஒரு செய்தி இது சேட்டலைட் இமேஜின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்ஸை இதை குறிவைப்பதற்கு எளிதாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. The link network offshore based in the region
கீ டு இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இதில் ஹவுதியினுடைய இந்த வளர்ச்சி விவகாரம் சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய செய்திகளும் வந்திருக்கிறது. அது இதற்கு சம்மந்தமில்லாத செய்தியாக இருந்தாலும் நாம் முதலில் இந்த செய்தியை பார்க்கிறோம். மிக முக்கியமாக அவர்கள் அமைத்திருக்கிற இந்த இது 2000 ரன்வே 90 கிலோமீட்டர்ஸ் தென்கிழக்கு ஹுதைபா போர்ட் சிட்டி என்பதும் வந்திருக்கிறது. ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டு 9 பேர் கொல்லப்பட்டார்கள். இட் குட் கிவ் த ஃபோர்ஸ் வலிமைப்படுத்த அண்ட் சர்வேலன் மற்றும் இந்த விவகாரத்தில் என்ன நடக்க போகுது, ஹவுதிகளுடைய எழுச்சியின் மூலமாக அவங்க ரெட்சியை முழுமையாக கண்காணிப்புக்குள் கொண்டு வரப்போகிறார்கள். மேலும் இதை விட மிக நுணுக்கமாக ஏரியல் சர்வேலேன், அதுதான் ரொம்ப முக்கியம். ரெட் சீஸ் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன், அதே மாதிரி அவர்கள் பாபல் மந்திர் இந்த மாதிரியான ஸ்ட்ரைட் இதையெல்லாம் அவர்களுடைய முழுமையான கண்ட்ரோலில் வரப்போகிறது. இது வருங்காலத்தில் பெரிய சிக்கலை யாருக்கு ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்த போகிறது என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையிலே கார்னெவர், கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டர், என் நாட்டுக்குள்ள நீ கால் எடுத்து வச்சா உடனே உன்னை கைப்பற்றும், நீ ஒரு பெரிய கிரிமினல் அப்படிங்கிறாப்புல. இவ்வளவு அவமானம் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வருது, இவ்வளவு கேவலம் ஒரு உலகத்தில் வருது. உண்மையிலே இது ஆண்டவருக்கு பொருத்தமான செய்தியை அவன் செய்திருந்தால் இவ்வளவு கேவலம் அவனுக்கு வந்திருக்காது. கனடா சொல்கிறது, என்னுடைய நாட்டில் நீ காலை வைத்தால் உடனடியாக கைது செய்யப்படும், உடனடியாக உன்னை சர்வதேச கோர்ட்டில் நிறுத்தப்படும், நீ மாபெரும் மனித இன விரோதி என்று கனடா கண்டித்திருக்கிறது. இதற்கிடையிலே நேற்று நள்ளிரவு இந்திய நேரத்தில் வெளியான மிக முக்கியமான செய்தியில் கியாமர் ஸ்டாம், அதாவது யூகே, இங்கிலாந்தினுடைய பிரதமர் தனது கருத்தில் காசாவினுடைய மனித இன படுகொலைக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது பெஞ்சமின் நெதன்யாகு தான். அவருடைய பொறுப்பு தட்டி கழிக்க முடியாது. ஆகவே பெண்களை, குழந்தைகளை, அப்பாவிகளை கொலை செய்து 90% இடிபாடுகளாக்கிய இதற்கு அவன் 500 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்றும் கியாமர் ஸ்டோமர் அவருடைய தன் கருத்தில் தன் கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். யூகேனுடைய பிரதம மந்திரி 500 பில்லியன் டாலர் என்றால் கிட்டத்தட்ட உங்களுக்கு கணக்குப்பட்டால் இந்திய மதிப்பிற்கு கிட்டத்தட்ட 40 லட்சத்து கோடிக்கு மேல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்ற போது, எந்த அளவிற்கு 45 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு டாலர், பில்லியன் டாலர்ஸ், கோடி ரூபாய், 50 லட்சம் கோடி ரூபாய்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வளவு மனசாட்சியோடு இவரை எதிர்க்கிறார்கள் என்றால் இவருக்கும் ஆதரவு கொடுப்பதற்கும் எப்படிப்பட்ட ஒரு மனம் நிறைய பேருக்கு இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. அது ஆண்டவருடைய பூமி, அது ஆண்டவருடைய சமூகம், அவங்க செய்கிறதுலாம் நியாயமானது, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது, யூதர்கள், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் மனம் வருத்தம். மறுபடியும் சொல்கிறேன், அநியாயமாக நடக்கக்கூடிய எந்த சம்பவத்திற்கும் நீங்கள் ஆதரவளித்தால் நீங்கள் இறைவனுடைய எதிரியாகத்தான் இருப்பீர்கள். அதைத்தான் இன்றைக்கு யூரோப் யூனியனும் அமெரிக்காவும் இன்றைக்கு மக்களும் கூட, யூத மக்களும் கூட இந்த கொலைகளை ஆதரிக்கவில்லை. இந்த ஜெனோசைடை அவர்கள் ஆதரிக்க மறுக்கிறார்கள். பலஸ்தீன பலர்கள் தற்போது சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடல்நிலை மிக 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 மோசமான ஒரு கண்டிஷனில் இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய ஹெல்த் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கிறது என்று செய்திகள் வந்திருக்கிறது. பலர் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தே ஹட் பீன் அட்மிட்டட் இன்டென்சிவ் கேர் யூனிட். அவருடைய உடல்களில் முழுவதுமாக புண்கள் பரவி இருக்கிறது. ஐயோ, அவ்வளவு வேதனையான ஒரு கொடூரமான சம்பவத்தில் தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அமெரிக்காவுடைய ஜெரி குஷ்னர் இதையெல்லாம் கண்காணித்து தான் இந்த சீஸ்ஃபயருக்கு பின்பு நடத்தப்பட வேண்டிய ஒற்றுமைகள், பலஸ்தீன வாழ்க்கை மேம்படுத்த வேண்டும், அப்போதுதான் மத்திய கிழக்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு அமைதி ஏற்படும் என்றும் அவர் குறித்திருக்கிறார். இது குறித்து ப்ரொஃபஸர் முகமது எஸ்மாரி தோஹாவிலிருந்து அமெரிக்கா கடுமையாக எரிச்சல் அடைந்திருக்கிறது என்று சர்வதேச ஆய்வாளர், அதுவும் மிக முக்கியமாக கத்தரில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய தொடர் செய்தியாளராக இருக்கக்கூடிய முகம்மது எஸ்மாஸ்ரி அவர் கடுமையாக அந்த கருத்தை வைத்திருக்கிறார். காசா மக்கள் இப்பொழுது பியர்ஸ் அவர்களுடைய ஃபியர் ஃப்ரகில் சீஸ்ஃபயர், ஒருவேளை துண்டு துண்டாக இந்த
அமைதி ஒப்பந்தம் மறுபடியும் உடைந்து விடுமோ என்று மக்கள் அஞ்சுகிறார்கள் என்ற செய்தியும் காசாவிலிருந்து வந்திருக்கிறது. ட்ரக்குகளை அலௌட் செய்யலை நேற்று நான் சொன்னேன். குண்டுவீச்சு நடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 80 முறை வயலேட் பண்ணியிருக்கிறாங்க. த ராங். இதுவரை 100 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு உயிருக்கு நீ போராடுறிய, ஆனால் டெய்லி நாய்களை விட, கொசுகளை விட, பன்றிகளை விடையும் மக்களை கொள்கிறார்கள். எவ்வளவு மோசமான ஒரு சக்தி. இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கும் பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு புரியவில்லை. தோஹாவில் இருந்த அனலிஸ்ட் முகமது எல்மசரியுடைய கருத்து, யூஎஸ் மோர் டென்ஷன், ரொம்ப எரிச்சல் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் வெளியே அவர்கள் அப்படி பேசவில்லை. எப்போதும் இல்லாத இதுவரைக்கு, கிட்டத்தட்ட இதுவரையில் இல்லாத அளவிற்கு அமெரிக்க வரலாற்றில் யூத ஆதரவை கொண்ட நபர்தான் யார்? டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க பிரதமர்களே, அமெரிக்க பிரசிடென்ட்களே இதுவரை இல்லாத கடுமையான யூத ஆதரவை கொண்டவர் இவர். அதே நேரம் குஷ்னருடைய, விட்காஃபினுடைய பார்வை வித்தியாசமானது. தற்போது ஹமாஸினுடைய பார்வைக்கு அது சாதகமாகிறது. அரபு முஸ்லீம் தலைவர்கள் இணைவு கூட்டில் ஒன்றாக வேண்டிய காலம் இருக்கிறது. இந்த நிலையிலே அரபு முஸ்லீம் தலைவர்களோடு, எரடோகனோடு, கத்தர் அப்துல் ரஹ்மான் அல் தானியோடு அமெரிக்கா நெருக்கமாக இருப்பதனால் அமெரிக்கா இஸ்ரேலுடைய பதட்டம் இப்பொழுது வெடிக்க வாய்ப்பு இல்லை என்பதை அவர் சொல்கிறார். கடுமையான கோபத்தில் இருக்கிறார். ஏன்னா அவன் கடுமையான கோபத்தில் தான் இருப்பான். ஏனென்று சொன்னால் ஆட்சி போய்விடும், நீதியின் பால் உள்ளே இருக்க வேண்டும், 30 வருடத்திற்கு மேல் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையிலேயே இந்த நிலை நடந்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் மிக முக்கியம். இறந்த மக்கள் ஒருபோதும் இனி வரப்போவதில்லை. ஆனால் இந்த நிலையில் ஒருவேளை நடந்தால் உண்மையிலேயே அதற்காக நீதி கிடைக்கும் என்றுதான் உலக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரான் லெபனானில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதை நாம் சொல்ல முடிகிறது. ஏனென்று சொன்னால் லெபனானுடைய, சிரியாவினுடைய என்வேயாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மிக முக்கியமாக டாம் பராக் அவர் என்ன சொல்றார்? லெபனான் அரசாங்கம் ஆயுத மௌனிப்பாக ஆக்க வேண்டும், ஹிஸ்புல்லாவை ஆயுதம் இல்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்ற கருத்தை வைத்திருக்கிறார். ஹிஸ்புல்லா முழுமையாக துடை தெரியப்பட வேண்டும் என்று டாம் பராக்குடைய கருத்து. மிக முக்கியமாக டேவிட் ஓன், அங்களுடைய ஜனாதிபதி டேவிட் ஓன், நவாப் சலாம் பிரதமர் ஆகியோர்களால் இது சாத்தியமில்லை. லெபனானில் அரசியல் நெருக்கடிகள் அவர்கள் சிக்க வேண்டியது இருக்கும் என்றும் மிரட்டல்களை வைச்சிருக்கிறார்கள். ஆயுத நிகாரிப்பை ஹிஸ்புல்லா ஒருபோதும் ஆயுதத்தை நாங்கள் வைக்கப் போவதில்லை என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். டாம் பராக் ஏற்கனவே லெபனான் இராணுவத்தை வலிமைப்படுத்தும் நடவடிக்கை தொடரும் என்றும் அவர் கூறுகிறார். இப்பொழுது லெபனானில் ஒரு உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா முயல்கிறது. ஏனென்று சொன்னால் சிரியாவை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். தற்போது லெபனானுக்குள் உள்நாட்டு மோதலை ஏற்படுத்தி ஹிஸ்புல்லாவை எப்படியாவது அழிக்க வேண்டும், ஹிஸ்புல்லாவை அழித்து விட வேண்டும் என்று இஸ்ரேலும் ஒரு திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் லெபனானுடைய இராணுவத்தை வலிமைப்படுத்துவதற்கு டாம் பராக் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையிலே ஈரான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுதியை, இதெல்லாம் ஒரு செயின் ஆக்டிவிட்டிஸ் டு பி கண்டினியூட் இன் த ரீஜன், ஒரு தொடர் சங்கிலி தொடர் நடவடிக்கை. ஹவுதியை வலுப்படுத்த போகிறோம் என்று ஈரான் சொன்னது ஒரு பயங்கர சவால். ஓப்பனாக அவங்க ஸ்டேட்மெண்ட், நீ என்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்குறா அது ஓப்பன் தானே, அதே மாதிரி இவங்க ஹவுதிக்கு கொடுக்குறதும் ஓப்பனாக தானே இருக்கும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கையை மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். காசா ட்ரூப்ஸ், இஃப் த காசா ட்ரூப்ஸ் கொலாப்ஸ், ஹவுதி சொல்கிறாங்க, ஒருவேளை அது கொலாப்ஸ் ஆகுனா நீ காலி. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய புதிய ஏர் ஸ்ட்ரிப்பு, இந்த விவகாரங்கள்லாம் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறோம். கொமெனியை ட்ரம்ப் மாக், கொமெனி ட்ரம்பை பரிகாசம் செய்திருக்கிறார். நீ டெஸ்ட்ராய்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன டெஸ்ட்ராய்ட் பண்ணால் நாங்கள் எத்தனை நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு அதை சொல்லு அப்படின்னு பைத்தியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி ஈரானுடைய
கொமேனி இந்த ஹிஸ்புல்லா ஹவுதி விஷயத்தை பேசும்போது மாக் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதனால ஈரான் இப்பொழுது ஹவுதியை வலுப்படுத்துவதின் நோக்கம் என்ன? ஹவுதி முழுமையாக நாங்கள் எமது சகோதரர்களோடு நிற்கப் போகிறோம், பலஸ்தீனத்தை நீங்கள் ஏதாவது செய்தால் நாங்கள் விடப்போவதில்லை என ஈரான் ஹவுதி அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் என்ன அறிவித்திருக்கிறது? அமெரிக்க அதிபரை கிண்டல் செய்கிறார்கள், நக்கல் செய்கிறார்கள். இப்பொழுது ஈரான் புதிய வலிமையான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மிக முக்கியமாக சொல்வது, சையத் அலி காமனி தனது ஸ்டேட்மெண்ட்ல எமது நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் எமது இளமையான விஞ்ஞானிகள் புதிய ஃபோர்ட்ஸான ஆயுதங்களை தயாரித்திருக்கிறார்கள், அது இன்னும் பயன்படுத்தப்படவில்லை, ஏற்கனவே பயன்படுத்தி இஸ்ரேலே நாசி செய்திருக்கிறோம், இஸ்ரேலுடைய வைஸ்மன், இஸ்ரேலுடைய மொசாத், இஸ்ரேலுடைய ஆயுத கிடங்கு எல்லாவற்றையும் அளித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்திருப்பார்கள். மீண்டும் ஒரு அழிவை அவர்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அது ஒரு கேன்சர் கட்டி, எந்த காலத்திலும் அவர்களை நாங்கள் விட்டுவிட முடியாது என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். ஈரான் ஒரு உலகத்தினுடைய அரக்கன் என்று அவரை தாண்டி அந்த நாட்டினுடைய அந்த நாட்டினுடைய ஈரானுடைய ஜெனரல் ஃபேக்ஃபோர் சொல்கின்ற போது, ஜியோனிசத்தை அழிப்பதுதான் எங்களுடைய தத்துவார்த்தம். தியானிசம் என்பது அந்த யூத தத்துவம், அது எங்கள் வலிமை வாய்ந்த ஸ்பிரிச்சுவலோடு அவர் எங்கள் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பாண்ட்ஸ் வித் இதோடு நாங்கள் ஃபோர்ஸபிளாக மோதி அழிக்கப் போகிறோம். அப்போ ஒரு கொதிநிலை அங்கே உருவாகி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இதற்கிடையிலே கொமெனியுடைய திட்டங்கள் ஈரானுடைய திட்டத்தின் அடிப்படையில் எலைட் யூனிட் ஆம்டு இப்பொழுது டையப் வித் ஹவுதி ஏன் என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகின்றது. இதே போன்று ஜெனரல் முகம்மது ஃபக்போர் ஹவுதி உடைய முக்கியமாக மிலிட்ரி தலைவருடைய மரணத்திற்கு இரங்கலை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது காசாவை சுத்தி தான் இந்த பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைவர் நெசட்ல பேசுகின்ற போது, எங்கள் நாட்டில் 2 பேர் இறந்துட்டாங்கன்னு மீதியும் ஒரு கொதிநிலையை பெஞ்சமின் நெத்தன்யாகு கிளப்பி கொண்டிருக்கிறார். அதை நாம் ஏற்கனவே பேசிட்டோம். அவர் கூட இருக்கக்கூடிய பென்கவர், பெசலில் சுமோட்ரிச் போன்றவர்களும் மீண்டும் தாக்கி அழிக்க வேண்டும், ஆள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற செய்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆக இன்றைக்கு பார்க்கின்ற போது மிக வேகமாக அல்கசம் படைகள் உடல்களை தேடிக்கொண்டதை நேற்று நான் சொன்னேன். இன்றைக்கு மிக முக்கியமாக அமெரிக்காவுடைய கொதிநிலை, குறிப்பாக தோஹாவிலிருந்து முகமது எல்ஸ்மாரி செய்தியாளர், அல் ஜசீராவுடைய செய்தியாளர், அமெரிக்கா வரலாற்றில் இதுவரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ஆதரவை தான் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். அவர்களையே கோபப்பட செய்திருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஸ்டீவ் விட்காஃப் மிக முக்கியமாக ரொம்ப கவலைகளை தெரிவிக்கிறார். கலீல் அல் ஹயாவோடு நேரடியாக பேசி அவருடைய மகனுடைய மரணத்திற்கு அமெரிக்க சார்பில் ஒரு பயங்கரவாதியினுடைய மகன் கொல்லப்பட்டார், அவனும் ஒரு பயங்கரவாதி தான், அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் உலகத்தில் அப்படித்தானே சொல்கிறாங்க. அப்போ ஒரு பயங்கரவாதி இறந்ததற்கு ஒரு தந்தைக்கு தந்தையை தாய் தந்தையை பிதைப்பது அவர் சொன்ன வார்த்தை அப்படி சொல்கிறேன். அப்பா அம்மாவை அடக்கம் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஆனால் தன் பிள்ளைக்கு செய்வது பெரும் கொடூரம் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய மகன் ஆண்ட்ரூ இறக்கின்ற போது 22 வயசில் தான் அதை அனுபவித்ததாகவும் ஒரு தீவிரவாதிக்கு அமெரிக்காவுடைய ஸ்டீவ் விட்காஃப் சொல்லியிருக்கிறார். அவருடைய கண்ணையோடு அவர் பார்த்திருக்கிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விவகாரம். ஆகவே இப்பொழுது போய் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு நட்பாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அல் தானி எர்டோகனுடைய சொற்களை அமெரிக்கா கேட்கும். அவர்கள் உண்மையை சொல்வார்கள், எந்த அளவிற்கு கசாவுடைய நிலைமை இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு அவர்கள் எடுத்துரைப்பார்கள். இதுதான் அமெரிக்காவுடைய கோபத்திற்கு மிக முக்கிய காரணம். அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக கனடா என் நாட்டின் பக்கம் வந்தால் நீ அரசு செய்து ஒரு மிகப்பெரிய ஜெனோசைட் கொலைகாரன் என்றே சொல்லியிருக்கிறார்கள். தப்ப முடியாது, இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் கொண்டு உன்னை நிறுத்துவேன்னு கனடா சொல்லிடுச்சு. அதே போல் நேற்று நள்ளிரவு வெளியான அந்த தகவலில் ஸ்டோமர், அதாவது யூகேனுடைய பிரதம மந்திரி, $500 பில்லியன் நீ கொடுக்கப்பட வேண்டும். மக்களை அழித்திருக்கிறாய், குழந்தைகளை கொண்டிருக்கிறாய், கற்பிணிகளை கொண்டிருக்கிறாய், $500 பில்லியன் நீ கொடுக்கணும் அப்படின்ட்டு
கடுமையான வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு ஈஸியாக இவங்க இனி காசாவை சிதைச்சி முடியாது, அவ்வளோ ஈஸியாக இனி உள்ள நுழைய முடியாது. இது உலகம் முழுவதும் ஒரு கொதிநிலையில் இருக்கிற என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியை சந்திப்போம்.